அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நோன்பை பற்றி ஒரு சிறு விளக்க உரை தான். எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். இருந்தாலும் நிறைய பேர் அதை ஒரு நேரத்தில் மறந்துடுறாங்க. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு சின்ன விஷயந்தான். இது தெரியாத என்னோடய தமிழ் தோழிகளுக்கும் இது போய் சேரும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நேற்று பிறை பார்த்துட்டோம். இன்றைக்கி நோன்பு வச்சுட்டோம். நோன்பு எப்படி வைக்கணும், அதில் ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அது மாதிரி நம்ம நோன்பு வச்சாதான் அதனால் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். நோன்பு வச்சுட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சஹர் பண்ணுவாங்க, காலையில் தொழுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு கரெக்டாக ஜொஹருக்கு எழுந்துப்பாங்க, மறுபடியும் ஒழு பண்ணுவாங்க, மறுபடியும் தொழுவாங்க, மறுபடியும் தூங்கிடுவாங்க. இது மாதிரியான ஒரு நோன்பு அல்லாஹ் எதிர்பார்க்கலை. அல்லாஹ்வுக்கு இது தேவையில்லை. அவர் விளக்கமாகவே சொல்லிட்டார். இது நாய் பசியோடு இருக்கிற மாதிரி தான் இந்த நோன்பு அப்படின்னு அந்த மாதிரி பச்சையாகவே சொல்லிட்டாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம இந்த நோன்பையும் இந்த ரம்ஜான் மாதத்தையும் கண்ணியப்படுத்துங்க, மரியாதை கொடுங்க, பொறுமையாக இருங்க, அக்கம் பக்கத்தில் பாசமாக இருங்க, குழந்தைங்கக்கிட்ட சந்தோஷமாக இருங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நோன்பா அப்படின்னு யாரையுமே கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவங்க இதை இருக்கிறேன்னு சொல்கிறவா இல்லைன்னு சொல்கிறவான்னு சங்கடப்படுத்தக்கூடாது யாரையும். நீங்கள் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு நன்மையா, அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க வைக்கிறாங்க வைக்கலை அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சங்கடத்தை உண்டாக்காதீங்க மக்களுக்கு. அவ்வளோதான். நான் இது நிறையா பார்த்துருக்கேன். ரொம்ப வருத்தப்படுவாங்க பின்னால். நான் இந்த மாதிரி இருக்குது பாயம்மா, எனக்கு இவங்க இப்படி கேட்குறாங்க, நான் உண்மை சொல்லவா பொய் சொன்னால் எல்லாம் என்னை அடிப்பான், நான் உண்மை சொன்னால் அவங்க என்னை கேவலமாக நினைப்பாங்க, நான் இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னை இப்படி தள்ளி விட்டுறாங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்க. அப்புறம் அவங்க வீட்டில் குட்டி குட்டி பசங்க இருந்தால் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது, உங்கள் வீட்டில் யார் யார் நோன்பு வச்சுருக்கா அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பசங்களுக்கு என்ன தெரியும், யார் நோன்பு வச்சுருக்கா, யார் நம்புவாங்க. அது தெரியாதுன்னு சொன்னால், இப்போ சஹர் சாப்பிட்றது யார் யார் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் எல்லாம் அப்பா சாப்பிட்டாங்க, அம்மா சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன், அண்ணன் சாப்பிட்டா, அக்கா சாப்பிட்டா, எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்றத வச்சு நம்ம அந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நோண்டி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்கக்கூடாது. அந்த குழந்தைங்க போய் வீட்டில் சொல்லும், அந்த மாதிரி அந்த ஆண்டி என்னை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சங்கடத்துக்கு யாரையும் நீங்கள் ஆளாக்காதீங்க. நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் ஓதுங்க, நீங்கள் நோன்பு வைங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இது ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு நேரம். அல்லாஹ் இதை நம்ம கடக்கிறதுக்கு நம்ம ஆயுசையும் நம்ம உடம்பையும் நமக்கு திடத்தையும் கொடுத்துருக்கான். அதை நினச்சி ஆயிரம் நன்றி அவருக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வோட பேசுங்க. அல்லாஹ்வோட நெருங்கக்கூடிய நேரம் இது தான். அல்லாஹ்கிட்ட நிறைய பேசுங்க. அக்கம் பக்கத்துக்கிட்ட வம்பு வளர்க்காதீங்க. இது தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதனால் இன்னும் கூட நான் நிறைய சொல்லுவேன். இது முதல் பதிவில் நான் இது மாதிரி சொல்கிறேன். இன்னும் போக போக தஸ்பீத் தொழுவது எப்படி, சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு நோன்பு வைக்க முடியுமா, யார் யார் நோன்பு வைக்கலாம், யார் யாருக்கு நோன்பு விலக்கப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்கிறேன். நான் ஆலிமோ அல்லது பட்டத்தாரியோ அல்லது குரானை மனனம் செய்தவளோ இல்லை. நான் ஓரளவுக்கு நான் என்னோடய அனுபவத்தை வச்சு நான் தெரிஞ்சதை, நான் பயானில் கேட்டதை உங்களுக்கு நான் சொல்வேன். உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. சரியா? அப்புறம் நீங்கள் அந்த குறை சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. அது போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என்னோடய வேலையை நான் செய்கிறேன். அல்லாஹ் அதான் சொல்கிறான், உனக்கு என்ன தெரியுமோ ஹதீஸை பற்றி, முஸ்லீமை பற்றி, தொழுகையை பற்றி, அதை நீ அடுத்தவங்களுக்கு சொல்லு. நீ மட்டுமே அதில் பயனடையணும்னு நினச்சிக்காத, அதுக்கு உனக்கு பயன் அளிக்காது. இந்த மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்காகத்தான் நான்
இந்த மாதிரி ஒரு பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மற்ற பதிவெல்லாம் கூட நான் நிறைய போடுவேன். நிறைய உங்கள்கிட்ட பேசணும். தொழுகையை பற்றி பேசணும், ஹதீஸை பற்றி பேசணும், இந்த ஜக்காத்து கொடுக்குறாங்களே அதை பற்றி பேசணும். இது எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.